ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு பாஸ்டரும் கிடையாது, எங்கள் அம்மா வந்து ஒரு கிறிஸ்தவங்களும் கிடையாது. எனக்கு சமுதாயம் வச்ச பேர் என்ன தெரியுமா? எஜுகேட்டட் கிரிமினல். நீ பாவம் செஞ்சா ஒரு கெட்ட தூதன் உன்னை பார்த்துட்டே இருப்பான். அப்ப இது ஒருவேளை அதுதான் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அதுவும் திருப்தி அடையல. சண்டை போடுறது பெரிய ஒரு பொழுதுபோக்காக தான் என் வாழ்க்கை இருந்தது. நான் எப்படி நினைச்சோமோ நீ அப்படி இல்லை. அனுதின சிந்தனை அதுதான் இருந்தது எனக்கு. எப்படி சாகணும், எப்படி சாகணும், கொடூரமா சாகணும். இயேசுவை என் வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கம், ஒரு பிரதான ஆசிரியர் வச்சது ஒரு பெரிய ஈஸியான காரியமா இருந்தது கிடையாது. ஏன்னா எங்க அப்பா வந்து ஒரு பாஸ்டரும் கிடையாது, எங்க அம்மா வந்து ஒரு கிறிஸ்தவங்களும் கிடையாது. அவங்க ஒரு கேத்தலிக் சேர்ந்தவங்க. அப்பா வந்து டிப்பிக்கல் இந்து, அப்பா வந்து ரவுடி. பட் ஆனா அவர் நல்ல ரவுடி. அதாவது இந்த கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணுவாங்க, யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. இந்து முஸ்லீம் கலவரம் அப்படின்னு சொன்னா போலீஸ் அடுக்க முடியாது, எங்க அப்பாட்ட தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஆனா அவங்க வம்சாவளி அந்த நாங்க ஒரு நாளும் அப்படி இல்லை பாருங்க. 5000 ரூபாய் கொடுத்தா இவங்களை அடிக்கிறது, 10,000 ரூபாய் கொடுத்தா கொடுத்தவங்களை அடிக்கிறது, பைசாக்காக யாரை வந்தாலும் அடிக்கிறது, யாரை வந்தாலும். எனக்கு சமுதாயம் வச்ச பேர் என்ன தெரியுமா? எஜுகேட்டட் கிரிமினல். எஜுகேட்டட் கிரிமினல் என்ன அப்படின்னு சொன்னா படிச்ச, ஏன்னா ஸ்கூல்ல டாப், காலேஜ்லயும் டாப், நல்லா படிப்பேன், ஆனாலும் நல்லா பாவம் செய்வேன், யாருக்கும் தெரியாது. அந்த ரங்கத்துல ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, உதாரித்தனமான ஒரு வாழ்க்கை. வீட்டுல அப்பா அம்மா பொறுத்தவரை நல்ல பிள்ளை, அப்படிதான் என் வாழ்க்கையும் இருந்தது. ஆனா இயேசுவை அறிவதும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் இந்த சின்ன வயசுல இருந்து இருந்தது. காரணம் என்ன? சண்டே கிளாஸ் போவேன், ஜூஸ் கொடுப்பாங்க, சமோசா கொடுப்பாங்க, அவர் நல்ல சாமி அப்படின்னு சொல்லி கேட்க தருவாங்கன்னு சொல்லி போவேன். அப்படிதான் இயேசுவை எனக்கு அப்படிதான். ஒருவேளை நான் அப்படி இல்லை, அவர் அப்படிதான் அறிமுகப்படுத்தான் நினைக்கிறேன். ஒருவேளை இவன் தீனி பண்டாரம், இவன் இப்படி கூப்பிட்டா தான் வருவான் அவர் அப்படியே தீர்மானம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அப்படியே அந்த நாட்களில் இயேசுவை தெரியும். எங்க பாட்டி கான்வென்ட் லெவலில் தானே சொல்லுவாங்க, எங்க அப்பா தான், இடே நீ பாவம் செஞ்சா ஒரு கெட்ட தூதன் உன்னை பார்த்துட்டே இருப்பான், நீ நல்லது நன்மை செஞ்சா உன்னை ஒரு நல்ல தூதன் பார்த்து, அவங்களுக்கு தெரிஞ்ச சுவிசேஷம் இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போடைய வாலிப நாட்கள் எப்படி இருந்ததுன்னா, ஒருவேளை இது பாவமா அப்படின்னு நினைச்சு பார்த்தேன், ஒருவேளை இது போதையா அப்படின்னு செஞ்சு பார்த்தேன், நான் திருப்தி அடைய முடியல. எது திருப்தி அடைஞ்சது? ஒருவேளை குடிக்கிறதா போதை நினைச்சா நான் அதை ஒரு நாள் திருப்தி அடையல. ஒருவேளை சில போதை பொருட்கள் அடிமையானேன். சில வாலிபர்களாக இருக்கிறாங்க, ஒருவேளை கஞ்சான்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி வார்த்தைகளை நான் இந்த படிப்படத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக தயவுத்தா என்னை மன்னித்துக் கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பட் ஓப்பனாக சொல்கிறது நமக்கு நல்லது, ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அவங்க ஒரு நாள் அது பற்றுவோ ஒரு நாள் அது அந்த வாசனை நமக்கு வந்துடக்கூடாது இல்லையா? அப்போ இது ஒருவேளை அதுதான் அப்படின்னு நினச்சி பார்த்தா அதுவும் திருப்தி அடையலை. கடைசியாக இந்த போதை ஊசியை போடுவாங்க, அதாவது கை நரம்புக்கு, கால் நரம்புக்கு, கழுத்து நரம்புக்கு போட்டு, ஆனால் அதுவும் ஒரு நாள் திருப்தி அடையலை. கடைசியாக எப்படிப்பட்ட போதைக்கு நான் அடிமையான அப்படின்னு சொன்னால், ஒரு மூக்கு வழியான கெமிக்கல் பவுடர் எடுத்தால் ஒரு மூக்கு ரத்தமாய் வரும், ஆனால் அதுதான் எனக்கு அதுவும் திருப்தி அடையலை. வேற வேற போதை பொருட்களுக்கு அடிமையானேன், ஆனால் ஒரு நாளும் எந்த போதையும் எனக்கு திருப்தி. கடைசியாக ஒருத்தனை அறுத்து அவங்க ரத்தத்தை பாற்றால் மட்டும்தான் எங்க வாழ்க்கை போதையா இருந்தது. இந்தியா ஜெயிச்சாலும் சண்டை தான், இந்தியா தோத்தாலும் சண்டை தான். எங்களை பார்த்தாலும் ஏன்னா பார்த்தேன்னு சொல்லி அடிப்போம், பார்க்கலன்னு ஏன் எங்களை பார்க்கலன்னு சொல்லி அடிக்கிறது தான். சண்டை போடுறது பெரிய ஒரு பொழுதுபோக்காக தான் என் வாழ்க்கை இருந்தது. ஏன் எனக்கு சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்னை தொட்ட ஒரு இடம். அப்ப 2011 நவம்பர் மாதத்துல நான் செஞ்ச எல்லா தவறும், எல்லா பாவம், எல்லா துன்மார்க்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்பா நீ வாழ்றதோட செத்துறது, சமுதாயத்துக்கும் நீ எந்த இடத்துல நீ பிரயோஜனமா இல்லை, வீட்டுக்கு நீ சொந்த இடத்துல நீ கொஞ்சம் கூட எங்கேயுமே நீ பிரயோஜனமா இல்லை. நான் எப்படி நினைச்சோமோ நீ அப்படி இல்லை, நீ தான் நல்லா படிப்ப, நல்லா சூப்பராக வருவ, உங்கள் அப்பா பேரெல்லாம் இல்லை, அவர் ரவுடி பசங்கலாம் அப்படி இல்லை, நல்லா வருவாங்க, மாதிரியாக இருப்பாங்க நான் நினைச்சோம். ஆனால் எல்லாத்தையும் நீ அழிச்சிட்ட, இனி நீ எனக்கு பிள்ளையா இருக்கக்கூடிய இந்த தகுதி ஒன்றும் கிடையாது, நீ செத்து போயிருன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஏன்னா வாழணும்லாம் கிடையாது, சாகணும். எப்படி சாகணும்னா, என்னுடைய மரணம் என் தாய்க்கும் தகப்பனுக்கும் மறக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கணும். என் சரீரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க என் சரீரத்தை செத்த சடலை பார்க்கும் போது அவங்க வாழ்க்கையில அதை மறக்கக்கூடாத ஒரு காட்சியா இருக்கணும்.
அனுதின சிந்தனை அதுதான் இருந்தது எனக்கு. எப்படி சாகணும், எப்படி சாகணும், கொடூரமா சாகணும், சும்மா சாகக்கூடாது. செத்தா என் முகம்லாம் செதறிச்சிருக்கணும். அதாவது நான் சண்டை போட்ட எங்களுக்கு எதிரான ஆட்கள்கிட்ட நானே போய் வாலண்டியரா நிற்பேன். ஏய், ஒரு பஞ்சாயத்துல என்னை அடிச்சிருங்க, குன்றுங்க, ஆனா ஒரு விஷயம், உடம்பு மேல ஒரு பத்தியும் நீ படக்கூடாது. முகத்தை நீங்க சார மாதிரியா வெட்டி போட்டுருங்க, என் முகமே தெரியக்கூடாது. அவங்கெல்லாம் இவன் லூஸ் ஆயிட்டானா யோசிச்சு சில நாட்கள் ட்ரெயினுக்கு வெளியா போவேன், தண்டவாளம் படுத்துடலான்னு சொல்லி யார் தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. வண்டி பெரிய ஸ்பீட் வண்டி வச்சிருந்தேன், RX 135 5 ஸ்பீட் வச்சிருந்தேன். 2 வீல் வண்டி தான், ஆனா ஒரு வீல தான் ஓட்டுவோம். லாரி ஏத்தாப்புல ஒரு லாரிக்கு நேரா போவேன். ஆனா என்ன அறியாமலே ஒரு ஆணிப்பாய்ந்த கரம் என்னை பாதுகாத்தே வந்தேன். எவ்வளவு முறை நான் முயற்சித்தனோ அவ்வளவு முறை என்னை பாதுகாத்து வந்தேன். எனக்கு 100 முறைக்கு மேல. அப்ப இந்த சென்னை எனக்கு இந்த ஃபுட்பால் கிளப்ல இருந்து ஒரு அழைப்பு வந்தது. நீங்க சென்னை ஒரு கிளப்புக்கு நீங்க வந்து ஃபுட்பால் ஆட முடியாது, உங்களை ஒரு 6 மாசத்துக்கு நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சேலரி கொடுக்கணும். நாங்கள் சரி ஒரு சின்ன ஒரு மாற்றத்துக்காக முறை சிங்கார சென்னை கிளம்பி கீழே வரும். அப்போ வரைக்கும் சென்னை நாங்கள் பார்த்தா டிவியில் படத்துல தான். 2011 ஒரு தீர்மானம் எடுத்து, ஓகே சாக முடியல, ஊருக்கு போய் செத்துருவோம், ஊரை விட்டு போய் செத்துருவோம், அப்போ யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் நான் கிளம்பி வெளியே வந்தேன். ஆனால் இந்த இயேசு பற்றி அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பெல்லாம் பாவம் செய்யணும் அப்பெல்லாம் வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. இயேசு பார்க்குறாரு, இயேசு பார்த்துட்டே இருக்காரு. நம்மளுக்கும் சொல்றாங்க, இப்பவும் சொல்றாங்க, பாஸ் சொல்றாரு, அடுத்தர் பார்க்கிறாரு. நம்ம சும்மா கேட்கும், அவர் வேலை என்ன, அவர் பார்த்து தான் இருப்பார் நம்மளை. நம்ம வாழ்க்கை எப்படி வேணா இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருந்தது. ஆனா ஒரு நாள் வந்தது, ஒரு குற்றமுணர்ச்சிக்குள் தள்ளப்பட்டு இனி எப்படியாவது செத்துரும். நம்ம செய்த குற்றம் நம்மளே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது பாருங்க. ஒரு டைம்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம செய்த தவறு நம்மளை நியாயப்படுத்த முடியாது, எந்த விதத்திலையும் நம்ம நியாயப்படுத்திக்க முடியாது. அவ்வளோ தப்பு செஞ்சிடும். நீங்க இல்லைங்க, நான் பலவீனம். நான் என்ன சொல்றேன், நீங்க அங்கெல்லாம் முடிச்சுக்கிறது பாத்திர வேணாம். நீங்களாம் பரிசுத்தவான். இங்க இருக்கிறது ரொம்ப பலவீனமான பண்ணோம் நான் தான், இங்க இருக்கிற பிரதான பாவி நான் தான். அது ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன். நான் கர்த்தருடைய கிருபைனால இன்னைக்கு அந்த கர்த்தர் மாத்தி இருக்கிறார். அப்ப தவறான சிந்தனை, தவறான நோக்கம், தவறான தீர்மானங்கள், தவறான முடிவுகள், செத்துடணும், நீ வாழவே கூடாது. நான் கும்பிட்ட தெய்வங்கள்லாம் 10 கை, 10 கால், இந்த கை உதவல, இந்த காலும் உதவல. நான் ஒரு நாளும் என் பாவம் மாறலை, உள்ளான மனுஷன் மாறலை, துன்மார்க்கம் மாறலை, ஊதாரித்தனம் மாறலை. இப்போ ரொம்ப வேதனைப்பட்டு நான் சொன்னேன், இல்லை ஏதோ ஒன்று செய்யுது எனக்குள்ள, ஏதோ ஒன்று செய்யும். எப்பெல்லாம் நெருங்கி போறோம், அந்த இயேசுடைய காரியம் உள்ள இறுதியத்தை ஓடிட்டே இருக்கும். இயேசு இயேசு இயேசு. எனக்கு எப்பெல்லாம் பாவம் செய்யும், இந்த இயேசு வந்துட்டாலே கொஞ்சம் குடிக்கிறோம், அதிகமாக குடிப்பேன், பயம் வந்துடும். எப்போதான் பாருக்குள்ள போவேன், திடீர்னு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான் யாரா ஃப்ரெண்டுங்க, இயேசுனை பார்த்துட்டு இருக்காரு. நான் இவங்களுக்கு வேலை இல்லை, நம்ம ஏதாவது செய்யும் போது தான் இயேசுவா போடா லூசான்னு சொல்லி எவ்வளோ முறை நான் இப்போ செத்துடணும் அப்படின்னு சொல்லி சென்னை ட்ரிப்ளிகேனில் வந்து ஒரு மேன்ஷனில் தங்கிட்டு இருந்தேன். என் லைஃப்பில் நான் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம்னா அன்னைக்கு ஜெபம் பண்ணது மட்டும்தான். நவம்பர் 2011 24ஆம் தேதி என் வாழ்க்கையில் முறை முழங்கால் படியிட்டு நான் செய்கிற ஒரு ஜெபம், இயேசுவே நீங்க உண்மையா தெய்வம் சொல்றாங்க, எனக்கு தெரியாது, I have not tasted your love, நான் பார்த்தது கிடையாது, உங்களை பத்தி எனக்கு கொஞ்சமும் தெரியாது. நான் வந்திருக்கிறேன் ஜூஸுக்காகவும் சமோசாக்காகவும் கேக்காகவும் வந்திருக்கேன், மற்றபடி உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனா ஒண்ணு, உங்கள்கிட்ட வந்தவங்கெல்லாம் வாழ்க்கை மாறிக்குன்னு சொல்றாங்கப்பா, என் வாழ்க்கையை நீங்க மாற்றுவீங்களா? மாற்றுங்க. மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் வாழக்கூடிய ஒரு நாளை உமக்காக வாழுவேன். இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கே சாவேன், சும்மா சாக மாட்டேன். என் சாவுக்கு இயேசுதான் சொல்லி காரும் எழுதி வச்சு சாவேன். நான் ஜபிக்கும் போது சாயந்தரம் 5:30 மணி இருக்கும், நான் முடிக்கும் போது ஏறக்குறைய 3:50 விடிய காலையில். ஏறக்குறைய 12 மணி நேரம் 10 மணி நேரம் எப்படி முழங்கால் படிட்டு இன்னும் தெரியலம்மா. முடிக்கும் போது என் சரீரம் செத்த சடலை போலதான் இருந்தது. அப்ப வரைக்கும் இருளா இருந்த என் வாழ்க்கை, எதிர்காலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இருட்டா இருக்கும். ஆனா அந்த நாள் ஒண்ணுதான் ஞாபகம் வந்தது எனக்கு. அந்த இருளா இருந்த இடத்துல
ஒரு வெளிச்சத்தை போல தூரமாக இருந்தது. அந்த வெளிச்சத்தை நோக்கி 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 ஓடுறேன். நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம்லாம் சொன்னாங்களே, நீங்கள் தானே அதுன்னு சொல்லி அந்த வெளிச்சத்தை நோக்குறேன். அந்த வெளிச்சம் எடுத்து விலகி விலகி போயிட்டே இருக்கு. அந்த வெளிச்சம் பார்த்து சொன்னேன், தாய் தகப்பன் தான் ஏற்றுக்கொள்ளலை, சமுதாயம் தான் ஏற்றுக்கொள்ளலை, நீங்களும் என்னை ஏற்றுக்கொள்ளலையே, எனக்கு நீங்களும் வேணாம், உங்கள் உபதேசமும் வேணாம், உங்கள் சத்தியமும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த 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 ஸ்டேட்மெண்ட், அந்த அறிக்கை உடனே அடுத்த வினாடி துளிகளில் தூரமாயிருந்த வெளிச்சம் என் தலைக்கு மேலே வந்தது. என் தலைக்கு மேலே அந்த வெளிச்சம் என் முகத்துக்கு நேராக வந்தது. என் முகத்து நேரம் அந்த வெளிச்சம் ஒரு பனிமண்டலம் போல ஒரு ஆணி பாய்ந்த கரத்தை என்னை வரவனை சொல்லுதே, நீ மறந்தாலும் உன்னை ஒரு நாளும் நான் மறக்கலடா, நீ விட்டு விலகி விலகி போனாலும் உன்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்கல. சொல்றேன் பாருங்கம்மா, இயேசு நம்மளை தொட்ட நாளை நினைச்சு பார்த்தா உள்ளம் உடையும், மனுஷன் தான் உடையும் உள்ளம். ஆமென். நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய குடும்பம் நம்ம இப்படி அப்படின்னா கருத்தை தொட்டார், கிடையாது. அவருடைய அநாதி கிருபை, ஒரு தயவு. ஆமென். அம்மா ஏசப்பா அவங்க ரொம்ப நேசிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சும்மாவே கொஞ்சம் அதிகமா இருக்கும் நமக்குள்ள. ஏசப்பா வந்துட்டா சும்மாவா இருப்போம்? ஒண்ணுதான், என்னை கொன்றே போட்டாலும் நான் அவரை நேசி. உடனே முடிச்சுட்டு கிளம்புறேன் வீட்டுக்கு. எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, நீங்க என்னங்க போட்டிருக்கீங்க? இந்த கம்பல் என்ன சொல்லுவாங்க? இந்த 2 தான். நான்லாம் தோடு வந்து ஒரு இங்க பெருசா போட்டிருப்பேன், புருவத்தில் போட்டிருப்பேன், நாக்கில் போட்டிருப்பேன், எப்பவுமே கத்தியோட தான் சுத்துவேன். எங்க அம்மா அப்பா எப்பவுமே சொல்லுவோம்மா ஸ்டடின்னுவேன். அப்படி வீடு இங்க இருக்குன்னா அந்த கம்பம் ஓரத்தில் நிற்பேன். 3 மணி 4 மணிக்கு அம்மா தூக்கிட்டு போவாங்க, தூக்கிட்டு போய் உள்ள ரூம்ல விடுப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, வரமாட்டியா வரமாட்டியா அப்படின்னு. எந்த தாய் தகவல் வெட்கப்பட்டு போனாங்களோ இந்த சமுதாயத்தில், இன்னைக்கு அந்த சமுதாயம் வச்ச பேர் எனக்கு. அவர் எஜுகேட் கிரிமினல் கிடையாதுயா, 10-13 வருஷம் முன்னாடி இருந்தார். இன்னைக்கு அவர் பாஸ்டர். நான் ஒரு இடத்துலையும் சொல்லலை, நான் இன்னைக்கு மிதிக்காத தெருவு கிடையாது பெங்களூர்ல. என் தெருவில் 67 வீடு, நான் மிதிக்காத ஒரு வீடு கிடையாது. ஆனால் ஒரு இடத்துலையுமே நான் டோர் தட்டி சொல்லலை, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், எங்கள் வாழ்க்கை கிடையாது. இயேசுவை காண்பித்தோம். நம்ம அப்பா சொன்னாங்க, எப்பப்பா நீ ஜெபிப்பேன்னு சொல்லி, இன்னைக்கு எப்ப ஜெபத்தை முடிக்கிறேன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உங்க சொந்த வீட்டுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. குடும்பமாய் நாங்கள் இணைந்து ஊழியம் செய்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எந்த வார்த்தைக்கும் என்னுடைய எந்த உயர்வுக்கும் நான் தகுதி கிடையாது. இப்போ நான் அவர் கேட்கறது தான், எப்படிப்பா என்ன நீங்க தேர்ந்தெடுத்து, எப்படிப்பா என்னை மாத்துனீங்க, எப்படிப்பா உங்களை சுத்தி பார்க்கும்போது அவருடைய அன்பு தான். இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னா, அபிஷேகித்தார் அப்படின்னு சொன்னா நீங்க சாதாரணம் இருக்கவே மாட்டீங்க. எல்லாரும் போல உங்க சிந்தனை ஓடாது, எல்லாரும் போல நீங்க பார்க்க மாட்டீங்க, எல்லாரும் போல நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இந்த 26 வருஷத்தை முடிச்சு இந்த 27க்குள்ள நீங்க கடந்து போகிற தீர்க்கசமா ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். என் ஆவியில ஏவப்பட்டு பாரப்படுத்தின ஒரு வார்த்தை. நீங்க இதெல்லாம் சிந்திச்சீங்களோ அதெல்லாம் கரத்துல வாங்கக்கூடிய நாட்கள் வரப்போகுது. நீங்க இதெல்லாம் மனதில் யோசிச்சீங்களோ அதெல்லாம் கரத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள் வரப்போகுது. இதெல்லாம் நீங்க இருந்ததை யோசி ஆசையாய் வைத்தீங்களோ அடுத்தவங்க விடுதலையாய் நடத்த போகிறார். ஆமென்.